எனக்கு உங்கள பிடிச்சிருக்கு. எங்க ரொம்ப தேங்க்ஸுங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஏங்க ஒரு நிமிஷம். சொல்லுங்க. ஏங்க அவர் உங்கள் ஃப்ரெண்டு தானே? ஆமாங்க. குடிக்காதேன்னு கொஞ்சம் சொல்லக்கூடாதா? நான் எத்தனை வாட்டிங்க சொல்கிறது, கேட்க மாட்டேங்கிறாருங்க. அவர் டெய்லி குடிச்சிட்டு வர்றதுனால எனக்கு மன உளைச்சலாக இருக்குங்க. என்ன மன உளைச்சல்? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்லை. எல்லாரும் ஊரில் தப்பாக பேசுகிறாங்க. அவங்க வீட்டில் வேற அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணி எனக்கு தான் ஏதோ குறை இருக்கிற மாதிரி திட்டுறாங்க. நான் எப்படியாவது ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் டெய்லி குடிச்சிட்டு வந்து என்னை கஷ்டப்படுத்துறாரு. சரிங்க, நான் சொல்கிறேங்க அவன்கிட்ட. சரிங்க. வரேங்க. ஏங்க ஏங்க சரி. ஏங்க ஏங்க தள்ளிப்படி. எங்கே எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேங்க, கேட்க மாட்டான். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அதுவுமா குடிச்சிட்டு வந்திருக்காரு. ஓ அப்படியா? மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பிறந்த நாள் இப்படி தான் சொல்லுவீங்களா? உள்ளே வந்து சொல்லுங்க. சரிங்க.
எங்க பர்த்டே விஷயம் சொல்கிறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஆட்சேபம் இல்லைன்னா எங்க இதெல்லாம் தப்புங்க. உங்களுக்கு தான் உங்கள் கணவர் இருக்காருங்கள. அவர் இருக்காரு, டெய்லி குடிச்சுக்கிட்டு வர்றாரு, உங்களுக்கே தெரியும். அவர் எங்க என் கூட படுத்தா தானே. மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா எதுவுமே தப்பில்லை. ஒரு நிமிஷம். என்னாச்சுங்க? இல்லை வேணாம், எனக்கு இது தப்புன்னு தோணுது. நீங்கள் சொன்னதுதாங்க சரி. என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷன். அவரை நான் மாற்றி கண்டிப்பாக நல்லபடியாக வாழணும். சூப்பருங்க. இதை தாங்க எதிர்பார்த்தேன் நான். சாரிங்க, நானும் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணேன். என்னையும் மன்னிச்சிருங்க. யோ, ஏன்யா இப்படி டெய்லியும் குடிச்சிட்டு வர்ற? நீ இப்படி குடிக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு தப்பு பண்ண பார்த்தேன். இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நீ தான் என் புருஷன்.